வழக்கில் வெற்றி யாருக்கு? பொதுவா எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் வரும்போது ஏதாவது ஒரு வம்பு வழக்குல கோர்ட்டு கேஸ் வரைக்கும்லாம் கூட கொண்டு போய் விட்டுரும். இல்லைன்னா இவங்களே ஒரு வழக்க தொடர்ற மாதிரி எல்லாம் கூட கொண்டு போய் பண்ணிட்டு இருப்பாங்க. சொத்து வழக்கா இருக்கலாம், இல்ல டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி இந்த வழக்கு அப்படின்னு அவங்க போகும்போது அதுல அவங்க வெற்றி அடைகிறாங்களா தோல்வி அடைகிறாங்களா அப்படிங்கிறதுல ஜாதக அமைப்புல சில விஷயங்கள் நம்மளால எடுக்க முடியும். யாருடைய ஜாதகத்தெல்லாம் 6க்கு 6ஆம் இடமான 11ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியை காட்டிலும் 11ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் உங்கள் எதிரியை நீங்கள் வழக்கில் வெற்றி கொள்ள முடியும். சரிங்களா? அதே இது 6ஆம் பாவ அதிபதி 11ஆம் பாவ அதிபதியோட வலுவா இருக்காரு அப்படின்னா உங்க எதிரி வழக்குல உங்களை ஜெயிச்சிரு. சரிங்களா? இதுல லக்னாதிபதியோட வலுவும் மிக மிக அவசியம். லக்னாதிபதியும் வலுவா இருந்து 11ஆம் அதிபதியும் வலுவா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அந்த வெற்றி கிட்டும். லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி தான் அதிக வலுவா இருக்காருன்னா உங்க எதிரி தான் நிச்சயமா ஜெயிக்குங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு வழக்கு போடுறீங்க, ஒரு ஏதோ எந்த வழக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸோ வழக்கு போடுறீங்க அப்படின்னா ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை